ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நிலவரத்தில் கிடக்கு, மழை எப்படி அடித்து பெய்யுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீட்டை சுற்றி காணிக்கிறேன் பாருங்கள், சரியா? இவங்க ரெண்டு பேரை ஏன் இதில் வந்து உட்காந்துருக்காங்கன்னா, இதில் வந்து நான் இருந்து லைவ் வீடியோ எல்லாம் போடுவேன். அதனால தான் இவங்க வந்து லைவ் வீடியோ போட போகிறான் அப்படின்னு நினச்சி இவங்க ரெண்டும் உட்காந்துருக்காங்க. இல்லைங்க, நம்ம தட்டில் போய் பார்க்க போகிறோம். அங்கே தான் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ, இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் வீடியோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது. அதையும் காணிக்கிறேன் வாங்க. மௌக்லிக்கு ஒரு சிக்னல் கொடுத்தா போதும் வந்துடுவா. ஆனால் இப்போ பயந்து ஓடிட்டா. ஏன்னா மழை பெய்யுதுல்ல, அவளால் வீடியோ பண்ண முடியாது. அதனால நானும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வீடியோ எடுக்க கூட்டிகிட்டு வர மாட்டேன். இங்கே பாருங்களா, ரோடு எப்படி கிடக்குன்னு. சரியான மழைங்க. இப்போ பாருங்க, நிறைய துணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த துணி எல்லாம் மௌக்லி சுக்கி எல்லாம் விரிச்சு படுக்க உள்ள துணி நிறைய இருக்குது. வெளியில் வச்சா ஈரம் தான் நான் அந்த படிக்கட்டில் வரிசையில் வச்சுருக்கேன். நான் பார்க்குறீங்களா, இதெல்லாம் விறகு தான் மூடி போட்டிருக்கேன். கஞ்சி காய்க்க உள்ள விறகு. ஆனால் கொஞ்சம் எல்லாம் உள்ளே சேவ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போக முடியாதுல்ல, அதனால பாதியை வெளியே வச்சு மூடி வச்சுருக்கேன். ஆனால் வேறு இடமும் இல்லை. இங்கே பாருங்கள், அடுப்பெல்லாம் நல்லா நனைஞ்சு போச்சு. ஆனால் ஒரு சிலிண்டர் இருக்குது, அதில் ஒவ்வொன்றா தான் வைக்க முடியும். கறி கூட்டு தனியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்க முடியும். ஆனால் பார்த்தீங்களா, அந்த சர்ச்சு திருவிழா இப்போ தான் முடிஞ்சு. எலியாசர் சர்ச்சு தக்கலையில் ஃபேமஸான ஒரு சர்ச்சு. நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. எனக்கெல்லாம் மழைன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் என்னென்னா வீடியோ எடுக்க முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷன் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நண்பர்களே, நான் பேசினா எதுவுமே கேட்காது.
ஏன்னா இங்கே மழை இறைச்சல், ஒரே மழை சப்பி தள்ளுது. இங்கே பார்த்தீங்களா? இனி நம்ம வீட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என் கூட. போன வருஷம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது உங்கள் சொந்த வீடான்னு. கிடையாதுங்க, இது வாடகை வீடு. சரியா? என்ன பார்த்தீங்களா, அலாங்குளான்னு கிடக்கா. இதெல்லாம் வெளியே வைக்கக்கூடிய சாதனங்கள் தான். சேரெல்லாம் வெளியே போடக்கூடியதான். வெளியே போட்டால் மழை வைக்க முடியாது, இடம் இல்லை. அதனால் எல்லாத்தையும் தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஒரு மாதமாக இது இப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்க, உறங்கிய கட்டில் இருக்க இறைய பாருங்க. வேறு வழி இல்லாமல் வந்து சாதனத்தை எல்லாம் தூக்கி வாரி போட்டால் தான். மற்றபடி நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய இடம் தான் இதெல்லாம். நண்பர்களே, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் விஜய்90 மௌக்லி தான். இந்த மழையெல்லாம் தீர்ந்த பிறகு அதில் கண்டினியூஸாக வீடியோ வரும். அதனால் நம்ம கூட ஜாயின் பண்ணி இருங்க. ஒரேடியாக வீடியோ வராமே போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஞ்ச நாளத்தைக்கு இப்படி இருக்கும். கிச்சனில் உள்ள ஒரு பைப் உடஞ்சி போச்சு. அது உடஞ்சி தண்ணி எல்லாம் லீக் ஆகி போச்சு. அதனால் அது அலாங்குளான்னு இங்கே கிடக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். நீங்கள் கீழே துணியெல்லாம் வாரி போட்டிருக்கேன். இந்த கட்டில் வந்து எதுக்கு கலத்தி இப்படி சரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டில் செம்மையாக இருந்துன்னா அதில் திங்ஸ் ஒன்றும் வைக்க முடியாது, இடைஞ்சிருத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வெளியே உள்ள பொருட்களெல்லாம் நான் உள்ளே கொண்டு வந்தேன்னா இடைஞ்சல். அதனால் காலை கலத்தி சைடில் வச்சுட்டேன். இனி கொஞ்சம் பொருட்களை உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். மழை நல்லா பெய்யனால மேலே டிஷ்ஷு வந்து ஒர்க் ஆகலை. அதில் வந்து சிக்னல் ப்ராப்ளம் அப்படின்னு காட்டுது. ட்ரைபேடெல்லாம் அங்கே ஒதுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மேசையெல்லாம் வீடியோ போட முடியல. ஃபோக்கஸ் லைட் எல்லாம் உண்டு, அதெல்லாம் கலட்டி வச்சுருக்கேன். இந்த டைமில் வீடியோ போட முடியாதனால கலத்தி வச்சுருக்கேன். இல்லைனா இந்த இடத்துல எல்லாம் இடைஞ்சலாக இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் மடக்கி உள்ளே வச்சுட்டேன். சரி நண்பர்களை, இந்த வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போடுங்க.